நம்ம வந்து சென்னையில வந்து ஒன் ஆஃப் தள்ளிக்கோங்க ஆக்சன் ஆக போகுது. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களே. அவன் நிறுத்துற, அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. காலி பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்பூன் நீங்க கையில வச்சுட்டு அந்த ஸ்பூன்ல சாப்பிடுறீங்க. நீங்க வர்றது பெங்களூர்ல இருந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. சென்னை பையன் சார் கூட நான் கொஞ்சம் சுத்திட்டு இருந்தேன். எங்கள் போய் தொலைந்திடவா. இல்ல ஷாப்பிங் சரி சரி. அவரை மாதிரி இருக்கணும். வினய் மாறி இருக்க கூடாது. அண்ணமால் இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு நம்ம கூட டைரக்டர் அண்ட் ஆக்டர் விநாயக் சார் இருக்காங்க. அண்ட் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ஆக்ட்ரஸ் அக்ஷயா மேமும் இருக்காங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேனே. நான் டைரக்டர் தான், ஆனா இந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் அப்படிங்கிற இன்டர்வியூ கொடுத்தேன். வைப் இஸ் வைபிங், ப்ளூமிங் இஸ் ப்ளூமிங் அப்படின்னா ஒரு போஸ்டே இருக்கு. சோ ப்ளூம் பத்தி சொல்லுங்க. அப்படியே நடந்துட்டே போலாம். ப்ளூம் பண்ணுவோம். ஆமா, ப்ளூம் வந்து இட்ஸ் a வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். எங்களோட ஹோம் ப்ராஜெக்ட். நானு என்னோட டீம், பர்சனலா இந்த டீம் என்னோட ஏடி தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. ஓகே, இட்ஸ் வெரி டேலண்டட் ஃபெலோ. சோ ஜஸ்ட் கியூட்டா ஒன்னு எடுக்கலாம், நம்ம என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு மியூசிக் வீடியோ எடுக்கலாம் தான் ஐடியா. அண்ட் தென் நானும் அக்ஷயாவும் ரொம்ப நாளா ஒரு ப்ராஜெக்ட் ரிலீஸ் பண்ணோம், ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோம் நாங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். காலமா எடுத்து ரிலீஸ் ஆகாம நிறைய ப்ராஜெக்ட் அதனால இந்த ப்ராஜெக்ட் வெற்றிகரமா இன்னொரு 20 மினிட்ஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா எங்களோட மித்து வந்து வெடிச்சிரும். நாங்க நடிச்சா ரிலீஸ் ஆயிடும் அப்படின்ற மித்தை நம்ம உடைச்சிருவோம். ஓகே, கண்டிப்பா பிரேக் பண்ண போறீங்க. நீ 6 o'clock ஸ்ட்ரீம் ஆகவும் போகுது. சோ எக்ஸைட்டடா எல்லாரும் இருக்காங்க. நீங்க காலங்காலமா எடுத்தது சொன்னீங்க, அப்ப முன்னால இருந்து ஃப்ரெண்ட்ஸா நீங்க? நாங்க ஒரு வெப் சீரிஸ் ஒன்னு பண்ணிருக்கோம், ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட். பட் ஐ திங்க் அதுவும் சீக்கிரம் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன். அது ஒரு 2-3 இயர்ஸ் ஆயிடுச்சு. சும்மா பட் அது கஷ்டமா இருந்துச்சு. கஷ்டப்பட்டு நடிச்சோமே ரிலீஸ் ஆகலையே அப்படின்னு. சோ இதுல நாங்க சேர்ந்து நடிக்கும் போது எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. புதுசா நாங்க வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆகி நடிக்கணும்னு ஆல்ரெடி வி நோ ஈச் அதர், வி வேர் ஃப்ரெண்ட்ஸ்ன்றதுனால நல்லா இருக்கும். சாங் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சூப்பரா அடிக்கவே இல்ல. அந்த மாதிரி ஓகே, அப்பலாம் எனக்கு ஒரு क्वेश्चन வருது. அப்ப எனக்கு ஒரு क्वेश्चन வருது. டேட் பண்ணிட்டு இருக்கீங்களா? பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களே. ஏங்க டேட் பண்ணிட்டாங்க, அவங்க வேற டேட் பண்றாங்க. டேட் பண்றேன்னு நினைக்கிறேன். நான் அதுவுமே பண்ணல. ஓகே, அதுவுமே நடிக்கல, நான் வாழ்றேன்னு சொன்னீங்களா? இல்ல, அது வந்து என்ன வந்து நாங்க வந்து பிலோசபிக்கலா சொல்ல வரோம்னா, ஆக்டிங் அந்த மாதிரி இல்ல. ஓகே, சும்மா லைக் ஆக்டிவிட்டி மாதிரி சுத்தமா விட்டுறலாம். ஓகே, ஃப்ளோல நடிச்சோம். ஃப்ளோல. ஓகே. சோ உங்க ஆல்பம் சாங்லயே ஒரு பெங்களூர் கேர்ள் வந்து சென்னை பையனை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க லாங் டிஸ்டன்ஸ்லயே இருக்காங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் சுத்துவாங்க, என்னெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க, என்னென்ன மொமெண்ட்ஸ் அப்படிலாம் நடக்குறதா அதோட கான்செப்ட். அப்படிதானே பாக்கும்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு. சோ இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் வந்துட்டீங்க. நீங்க வர்றது பெங்களூர்ல இருந்து வர மாதிரி தான் இருந்துச்சு. சென்னை பையன் சார் கூட நான் கொஞ்சம் சுத்திட்டு இருந்தேன். இல்ல ஷாப்பிங் அப்படி பண்ணிட்டு கேமரா இருந்துச்சுல, எல்லாமே இருந்துச்சு, கேமராலாம் இருந்துச்சு. நீங்க பாக்குறதா எங்க சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா வேற ஒண்ணும் பண்ணல நாங்க. இப்ப வந்திருக்கீங்க, சரி ஆல்ரெடி நீங்க ஒரு டேட் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல பண்ண போறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் ஒரு பையன் கிட்ட? ஊர்ல இருந்து வரும்போது அவன் என்ன எதிர்பார்த்து வருவீங்க? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும், இந்த மாதிரி டேட் அப்படியே நல்ல இடத்துலலாம் போய் சாப்பிட்டு பீஸ்ஃபுல்லா பேசி மார்னிங் ஒரு 6 மணிக்கு கிளம்பி வரீங்க. இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். லேட்டா அந்த ஈவினிங் 4 o'clock 5 o'clock அந்த மாதிரி திண்டுக்கல் நல்லா தலப்பா கட்டி போய் நல்லா பிரியாணி அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு பீச்ல போய் உட்காந்து சும்மா அந்த மாதிரி பீஸ்ஃபுல்லா பேசி நல்லா சாப்பிட்டாலே ஓகேதான். ஓகே, இது வந்து டேட் பண்றதுக்கான இது. சோ டேட் பண்ற பையன் எப்படி இருக்கணும்?
அவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு வினய் மாறி இருக்க கூடாது I know. ரொம்ப டஃபான கொஸ்டின். இந்த கேள்விக்கு ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிருந்தா நான் எப்போ வந்து டேட் பண்ணி நல்ல அந்த மாதிரி இருந்திருப்பேன்ல. சோ தெரியல. பொண்ணுங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஏதாவது இப்படி இருக்கணும் அப்படி என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு இல்ல, இன்னும் இல்ல, ரெஸ்பெக்ட் பண்ணி பையனா இருந்தா மட்டும் போதும். எனக்கு பையன் ஓகே. அவருக்கு அப்ப எனக்கு மட்டும் பையன் ஓகே. அப்படி எல்லாம் இல்லைங்க. ஏதோ இப்போ பையன் விட்டுருங்க என்ன. நல்ல ஹார்ட் இருந்தா. சத்தியம். எப்படி நல்ல ஹார்ட் இருக்குன்னு எதை வச்சு சொல்லுங்க. பாத்தீங்களா இந்த மாதிரி கேள்வி வரும் பாத்தீங்களா. அப்ப டேட் பண்ணணும்னு சொல்றீங்க பாத்தீங்களா. நல்ல ஆட்டை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்போம். அதுதான் சொல்றேன். அதெல்லாம் இருக்கிற திறமை இருந்திருந்தா நான் எப்பவும் கடலை இந்த மாதிரி கடலை போட்டு நான் வந்து செட் பண்ணிருப்பேன். என்ன பண்றது பாருங்க கடலை எப்படி என்ன ஒரு டைமிங்ல கடலை கிராஸ் ஆகுது பாருங்க. நம்ம தான் கடலை போறோம், அவர் கடலை விக்கிறாரு. சரி உங்களுக்கு சார் எந்த மாதிரி நீங்க சொல்லுங்க டேட் பண்ணுவீங்க? என்ன டைப் ஆஃப் டேட் இருக்கும்? என்ன டைப் ஆஃப் டேட் இருக்கும்? என்ன மாதிரி டேட் போவீங்க? சாப்பிடுற டைப் ஆஃப் டேட் நிறைய இருக்குது. எனக்கு இது முடிச்சு நான் உங்ககிட்ட கேக்குறேன். எனக்கு வந்து நானுமே இந்த மாதிரி நிறைய ஆல்பம் சாங் தான் பாத்துக்கிறேன். டேட்ல குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா எனக்கு வந்து இந்த ஒரு அது அப்பெல்லாம் அப்படிதான் டேட் பண்ணும்போது ஒரு 500 ரூபா அவங்க வீட்ல இருந்து ஒரு 500 ரூபா நம்ம வீட்ல இருந்து ஒரு 500 ரூபா எடுத்துட்டு வந்து அந்த 500 ரூபாவை எப்படி செலவு பண்றோம்ன்றதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா அது ஒரு பியூட்டி. உங்களுக்கு அந்த மாதிரிலாம் ஆரம்பம் இல்லையா? அதுதான் பியூட்டியே. இல்ல இது வந்து கான்செப்டுக்காக சொல்ல, நிஜமாலே வந்து நான் டேட் பண்ணும்போது அவங்க வீட்ல இருந்து ஒரு 500 என் வீட்ல இருந்து ஒரு 500 எடுத்துட்டு வருவோம். காலையில பெட்ரோலுக்கு 100 ரூபா, படத்துக்கு வந்து ஒரு 120 140 செலவு பண்றோம்னா அதுல ஒரு 400 போயிடுச்சுன்னா இன்னொரு 300க்கு சாப்பிட்டுட்டு இன்னொரு 300 வரும்போது ஈவினிங் காஃபி ஷாப்ல போய் அங்க உட்காந்து பேசுறதுக்காக ஏதாவது ஒரு காஃபி வாங்கணும்ல, அதுக்காக ஒரு 200 ஸ்பெண்ட் பண்ணிட்டு அன்னைக்கு வந்தாலே தட்ஸ் தி பெர்ஃபெக்ட் டேட். பயங்கர பாத்தீங்களா. சரி நீங்க டைப் ஆஃப் டேட்ல சொல்லிட்டீங்க, மணி எப்படி மேனேஜ் பண்ணி பண்ற சொல்லிட்டீங்க. இந்த மாதிரி பொண்ணு அவங்க ரொம்ப நேரம் பாக்குறாங்க. நீங்க எப்படி இப்படி என்ன சொல்றீங்களோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட ரொம்ப கேர்ள் ஃப்ரெண்ட் டைப்பா அப்படி குடிச்சு வைக்காம கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே. நீங்க ஒரு 10 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல கீப் அப் பண்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரை பண்றீங்களா? அந்த ஃப்ரீயா இல்ல, உள்ள ஃப்ரீயா விடணும், மென்டலி ஃப்ரீயா விடணும். இல்லம்மா விட்டாலே வந்து வாய்ஸ்க்கு எப்பவுமே கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாலே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும். அது ரொம்ப பிடிச்சி வச்சா அது எனக்கு தெரிஞ்சு ஜெண்டர் பேஸ் இல்ல, எல்லாருக்குமே அப்படிதான். பட் கேர்ள்ஸ் அப்படிங்கறதுல இல்லையா? அது அப்பயோ அந்த காலம் முடிஞ்சிச்சு. ஒருவேளை கேர்ள்ஸ்க்கா இருக்கும். அது வந்து பொசிட்டிவ்னஸா மட்டுமா இருந்தா ஓகே. அது கொஞ்சம் மசாலா மாதிரி இருக்கலாம். அது போதும், அதுவே இருக்க கூடாது. அதுவே அப்ப ரெண்டு பேருக்கு மாலான்னு சொல்லாம தள்ளி இருக்கற மாதிரி. அதனால தான் நாங்க லாங் டிஸ்டன்ஸ். அவங்க பெங்களூர்ல இருக்காங்க, நாங்க சென்னையில இருக்கோம். எங்களுக்குள்ள ஒரு ஊரே டிஸ்டன்ஸ்ல இருக்கு. கரெக்ட். எப்படி எங்க ஆள் வந்து ஆல்பர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அப்படி கனெக்ட் பண்ணி அடி பயங்கரமா பொறாமையா இருக்கு. இருந்தா ஓகே. சாரி ஃபார் பட்ஜெட்லாம் சொன்னார் இல்லையா, அவங்க முன்னாடி டேட் பண்ணவங்க 500 கொடுத்து இப்படி பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்ப கம்பெனி பொருள் சார்பா ஒரு 500 உங்களுக்கு தர, அந்த 500ல நம்ம எவ்வளவு சாப்பிடுறோமோ சாப்பிடலாம். மணி மேனேஜ்மெண்ட் யார் நல்லா பண்ணுவோம்? அவங்க கிட்ட தான் காசு. மீன்ஸ் எங்களுக்குள்ளயா? உங்களுக்குள்ள மணி மேனேஜ்மெண்ட் பக்காவா நான் பண்ணுவேன். இப்ப என்ன 500 rupees சாப்பிடணும், அவ்வளவுதானே? அவ்வளவு சிம்பிள். ஒன்னும் பிரச்சனை இல்ல. நீங்க எங்களுக்கு 2 பேரும் கூட கொடுங்க. ஆனா அவங்களுக்கு வந்து 500 குள்ள நாங்க என்ன பண்ணோம், சாப்பிட்டு முடிக்கணும். ஓகே ஆரம்பிக்கலாங்களா? ஓகே ஜாலி. இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ எனக்கு பிடிச்சிருக்கு. இனிமே நம்ம இந்த மாதிரி பிளான் பண்ணுவோம். A few minutes later. என்ன சாப்பிட போறோம்? நம்ம வந்து சென்னையில வந்து ஒன் ஆஃப் தள்ளிக்காங்க ஆக்சிடென்ட் ஆக போகுது. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத.
சென்னையில வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட் சாப்பிட போறோம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்நாக்ஸ் சாப்பிட போறோம். ஓகே ஓகே. யாராவது வந்து ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா நான் நிறைய தடவை அவங்களுக்கு இந்த ஸ்நாக் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். இப்போ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஓகே. இன்ட்ரடியூஸ், லாங் டிஸ்டன்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அவர் கடை Come on. போட்டுருக்குன்னு சொல்றாரு ஒருவேளை. அவர் பண்ணிருக்காரு என்னங்க. அண்ணா 2 மசாலா கடலை உங்களுக்கு காரம். இதுவா ஆ. இது இதான் மசாலா கடலை, இதுதான் மிக்ஸ் பண்ணி தருவாங்க, செமையா இருக்கும் பார்க்கவே. காரம் காரப்பொரி. ஓ காரப்பொரி சாப்பிடும் போல இருக்கு. ஓ அந்த கில்லி கில்லி வருது இப்ப ஃபுல்லா. டன். சரி, இது காரம் கம்மியாவா? காரம் அதிகம். அண்ணா காரம் ஆனா அள்ளி அள்ளி போடுங்க. அவங்க மூஞ்ச பாத்தீங்களா அந்த மாதிரி. அள்ளி நான் ஆந்திரா ஃபேமிலி, நான் பெங்களூர் தான். நான் காரம் சாப்பிட மாட்டேன். நீங்க சாப்பிடுவீங்கல்ல? சாப்பிடலாம். ஓகே ஓகே. இன்டர்வியூ முடிச்சிட்டு okay. எடுத்துக்கலாம். ரைட். எவ்வளவுனா? 100. 100. 500ல 100 காலி பண்ணிட்டோம். ஓ அப்ப ஒண்ணுதான் வாங்குறோமா? இல்ல 2 காஃபி ஆச்சு. வாங்குறோம். பொரி எப்ப காஃபி? பொரி 50 rupees. ஓகே. பொரி 50 rupees இல்ல, இந்த மசாலா பொரி ஒரு பிளேட் 50. பட் வர்த். குட் ஸ்நாக். இல்ல நீ சாப்பிட்டிருக்கீங்களா? பாத்தீங்களா? நீ சாப்பிட்டிருக்கீங்களா? சாப்பிட்டிருக்கேன். ஆனா ஞாபகம் இல்ல. ரீசன்ட்லி வந்து சாப்பிட்டது சாப்பிடல. இல்ல. அப்போ உங்க ரியாக்ஷனை பார்த்தே ஆகணும் ப்ளீஸ். ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க. இல்ல நான் இன்னொன்னு சொல்லிருக்கேன். ஓ சாரி அவங்க இருக்கணும். ஓ ஐயோ அல்பா இருக்கேன். அப்படி நான் வரல. இட்ஸ் ஓகே கம். நான் வந்து எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேரிங். சியர்ஸ். ஐயோ நீங்க அப்ப கூட 2 ஸ்பூன் எடுங்கன்னு சொல்ல, 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சரி அதே தெரிஞ்சு. இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. எனக்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். அது நல்லா இருக்குப்பா. எனக்கு ஏன் நான் 2 தனியா தான் வந்திருக்கேன். ஆனா எனக்கு அந்த அந்த சவாலா போடல. சவாலா என்னது? ஆனியன் போல. மாங்கா எல்லாம் போட்டுருக்காங்க. செமையா இருக்கும். எனக்கு இந்த மசாலா அந்த மாதிரி இல்ல, சும்மா பொரி கொடுத்தா நான் ஒரு சீட்ல சாப்பிடுவேன். எது இந்த ஒரு பாக்கெட்டியா? எந்த பாக்கெட்ல? சீரியஸா? என்ன கேரளால வந்து பூரம் லைக் ஃபெஸ்டிவல்ஸ் பூரத்தினக்க இந்த மாதிரி பொரி விப்பாங்க பெருசா. அது வந்து ஐ திங்க் 2 இதுல ஒரே டே. மிக்சர் திங்க பாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல? மிக்சர் சாப்பிடுற பாட்டி. ஆமா அந்த மாதிரி பொரி பொரி. இல்ல ஹெல்தியான டயட் ஃபுட். சூப்பர். சரி நெக்ஸ்ட் ப்ளூமுக்கு வந்துருவோம். ஆமா. சோ அதுல டிஸ்கஸ் பண்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கிற மாதிரி சாங் சூப்பரா இருக்கு. மியூசிக் டைரக்டர் பத்தி சொல்லுங்க. மியூசிக் டைரக்டர் வந்து ரோமியோ படத்தோட மியூசிக் டைரக்டர். சிடுசிடுல இருந்து இப்ப ப்ளூம் வந்து சிடுசிடு முடிச்சிட்டு இல்ல ஃபர்ஸ்ட் நீ கேட்பரி முடிச்சிட்டு அப்புறம் சிடுசிடு நல்லா போச்சு. இப்போ ப்ளூம் வந்திருக்கு. ஐ திங்க் டெஃபினட்டா நீ கேட்பரி சிடுசிடு என்ஜாய் பண்ணவங்க வந்து ப்ளூம்க்கு பயங்கரமா வைப் ஆவாங்க. லவ் சாங்காவே ஹிட் ஆயிட்டு இருக்குல்ல இந்த காம்பினேஷன்ல. ஆக்சுவலி வந்து அந்த பாட் ஃபர்ஸ்ட் டைம் கேட்டப்பவே எனக்கு வந்து டக்குன்னு ஹிட் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது. அண்ட் அபவுட் பரத் நான் வந்து முன்னாடி அவர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன் ஒரு சாங்க்கு. அண்ட் தட் சாங் இஸ் மை ஃபேவரட். வந்து சொல்லாம தெரியல பட் ரிலீஸ் ஆச்சு. உணரா உணர்வேன். ஆக்சுவலி அது வந்து யாருமே வந்து ஐ திங்க் ஃபைண்ட் பண்ணாத ஒரு ஜெம் அந்த சாங். சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங். அண்ட் திஸ் இஸ் செகண்ட். எப்படி நாங்க ஜெம் மிஸ் பண்ணோம்? ஒரு 2 லைன்ஸ் சொல்லுங்க, நாங்க பாக்குறோம். உணரா உணர்வேன் போடுங்க. அதுவும் நீங்க எதிர்பார்க்கறீங்களா? யா நோ வே. நல்லா இருக்கே. கரகரன்ல வரலையே. நல்லா தான் இருக்கு. கோல்டா இருக்கு இல்லனா கரெக்ட்டா படிப்பேன். ஓ யா அந்த ஸ்வரம் கொஞ்சம் கம்மியாயிடும். யா சோ வந்து யா சோ சாங் வந்து he is very good at melodies. மெலடி ரொம்ப ரேரா மியூசிக் டைரக்டர்ஸ் நல்ல மெலடி குடிப்பாங்க. சோ அந்த மெலடி வச்சு தான் ஹோல் சாங் டெவலப் ஆகும். சோ இஸ் வெரி குட் அட் பில்டிங் மெலடிஸ். இப்படி மெலடியே வந்து வைப் ஆகுது சார். யா மியூசிக் இதுல எமோஷனும் இருக்கும் அந்த வைபும் இருக்கும். சோ ஏன்னா எப்பவுமே அந்த ஒரு லவ் சாங் கேட்கும்போது நம்ம இப்போ ஒரு லவர்ஸா 2 பேர் கார்ல போகும்போதோ ஹெட்போன்ஸ்ல கேட்கும் போதோ அந்த வைப் தேவைப்படும். ஆனா ஒரு மொமெண்ட்ல 2 பேரும் அப்படி பாத்துக்கிற மொமெண்ட்டும் தேவைப்படும். அந்த சாங்ல ஒரு எமோஷன் இருந்துச்சுன்னா அந்த 2 பேரும் ஃபீல் பண்ணி கைய பிடிக்கிறதுக்கோ கண்ணை பாக்குறதுக்கோ ஒரு மொமெண்ட் தேவைப்படும். அந்த மொமெண்ட் இதுல இருக்கு. இதுல இருக்கு. பாத்துட்டு கைய பிடிக்கிறது கண்ணை பாக்குறது எல்லாம் பண்ணிடுவாங்க. எல்லாமே இதுக்கு அப்புறம் வைப் பண்ணலாம். ஓகே. இது எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் இப்ப மீட் பண்ண வந்தோனே ஒரு ஷாக் ஆகும். ரொம்ப நாள் பாத்துட்டோம். ஸ்லோவா போகும். அதுக்கு அப்புறம் இன்னொரு பைத்தியமா ஆயிடுவாங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ நம்ம ஒரு நாள் வெளில போனோம்னா ஒரு ஹைஸ் அண்ட் லோஸ் இருக்கும்ல, அந்த ஃப்ளோலயே இந்த பாட்டு
மட்டும் இருக்கும். ஓகே ஒரு மேல ஒரு ஹாப்பினஸ் இருக்கும், ஒரு சின்ன சேட்னஸ் இருக்கும், டக்குன்னு ஒரு வைப் இருக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கு. எல்லா எமோஷன்ஸும் இருக்கும். மிக்ஸ்ட் எமோஷன் உள்ள இருக்கு. மிக்ஸ்ட் எமோஷன் இட்ஸ் a வைப் சாங் பட் இட் ஹஸ் a good அந்த ஒரு சார்மிங் ஃபீல், லவ் ஃபீல் பண்றதுக்கான ஒரு எமோஷன் ஒரு இருக்கும். சிம்பிள் கியூட் ரொமான்டிக் வைப் இருக்கிற சாங். ஓகே சூப்பரா போயிட்டு இருக்கு. வீடியோ இப்ப பார்த்தோம், சூப்பரா இருக்கு. செமையா டான்ஸ் வேற பண்ணிருக்கீங்களே. Thank you. சரி எவ்வளவு நேரம் பிராக்டீஸ் பண்ணி ஆடுனீங்க? ஒரு 3 years. 3 years. Seriously practice பண்ணி டான்ஸ் பண்ணிட்டீங்க? பயங்கரமா நடந்து ப்ரொஃபஷனல் டான்சர்ஸ் தான். ஆனமா இல்ல ஒரு நாள் நான் பிராக்டீஸ் actually- பண்ணுவாங்க. இல்ல 3 hours practice பண்ணுவாங்க. அப்புறம் ஷாட்டுக்கு முன்னாடி practice பண்ணுவாங்க. yes. ஹம்பிள் எவ்வளவு நேரம் ஷூட் போச்சு மேம் அந்த ஆல்பம் சாங்காக? எவ்வளவு நாள் போச்சு? எத்தனை நாள் ஷூட் பிளான் பண்ணி எடுத்தீங்க? 1.5 days எடுத்தோம். 1.5 daysலயே முடிச்சாச்சு. ஃபுல் சென்னை ரவுண்ட் அடிச்சோம். எங்க என்ன பிளேஸ்ல போட்டீங்க சார்? சென்னை ரவுண்ட் அடிச்சிருக்கீங்கன்னா அது நம்ம வேற பிளேஸ்க்கு போயிட்டே பேசுவோமா? சரி வாங்க போலாம். இப்போ நீங்க எந்த இடத்துல போறீங்க சொல்லுங்க. அதானே. ஆமா அதேதான் So, சொல்லுங்க. நம்ம எந்த இடத்துக்குலாம் போனோம்? மியூசியம் போனோம். மியூசியம் போனோம், எக்மோர் மியூசியம் போனோம். இங்க போனோம். இங்க நீங்க பாண்டி பஜார் பாண்டி பஜார் ஸ்ட்ரீட் okay. நைட் ஷூட் பண்ணோம். அப்புறம் பெசி போனோம். பெசில தீவு திடல் ஃபர்ஸ்ட் ஒரு தீவு திடல் போனோம். மெரினா தீவு திடல். போய் வாசல்ல நிக்கும்போது தான் தெரியுது அத Chain சாத்தி wheel எல்லாம். இப்படி பேக் பண்ணி இப்படி போயிட்டு இருக்காங்க எல்லாரும். ஐயோ தீவு திடலுக்கு இப்ப எங்க போறதுன்னு அப்புறமா அதே காலி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நீங்க அப்பதான் என்ட்ரி கொடுக்குறீங்க. அப்புறமா வந்து நாங்க அங்க இருந்து திருப்பி பெசி போயிட்டு அங்க குட்டி ராட்டினத்துல பெரிய ராட்டினம் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி மாதிரி பட் சூப்பரா இருக்கும். பட் கியூட்டா இருந்துச்சு. ஓகே ஓகே. பெஸ்ட் நகரோட தீவு திடல்ல எடுத்தோம். அண்ட் ஆல்சோ மெட்ரோ அந்த மாதிரி போனோம். மெட்ரோல எடுத்தோம். வேற எங்க போனோம்? பீச் பெசி பீச் தான் ஓபனிங் எடுத்தோம். அப்புறம் நிறைய இடத்துல நிறைய ஸ்ட்ரீட்ஸ். the best thing ஆமா best thing எங்கனா happened. எந்தெந்த இடத்துல என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. சென்னை சென்ட்ரல் பக்கத்துலயே நேஷனல் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்கு. ஓகே. அங்க வந்து தோசை சாப்பிடுற மாதிரி ஒரு ஷாட் எடுத்தோம். ஆனா நாங்க வந்து பரோட்டா பரோட்டா சாப்பிட்டோம். சூப்பரா லைட்டா ஒரு பிச்சிட்டு சால்னா அந்த டைம் நாங்க வந்து டயட் அப்படி எல்லாம் சொல்லி ஏமாத்திட்டு இருந்தோம். ஃபுல் டயட் நாங்க. பரோட்டா பின்ன சால்னா அது அடி കഴിഞ്ഞിട്ട് போலியான எனக்கு லஸ்ஸி കഴിച്ചു. അവിടത്തെ ലസ്സി சூப்பரா இருந்துச்சு. ஒட்டியானோ காசு ஹலோ எங்களுக்கு என்ன நாங்க காலையில இருந்து எங்க கிட்ட என்ன சாப்பிடுறீங்கன்னு கேக்கும்போது நாங்க ஜஸ்ட் ஜூஸ் தான் சாப்பிடுவோம். மதியம் நாங்க ஷூட்டுக்கு போயிட்டு எல்லாம் பரோட்டா சாப்பிட்டு இருந்தாங்களா, எங்களுக்கு 4 பரோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா இந்த ஷூட் எப்படி இருந்துச்சுன்னா இப்ப எங்களுக்கு வந்து காசு கொடுத்து ஃப்ரீயா எங்களுக்கு வந்து சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்து ஊரெல்லாம் எல்லாம் சுத்தி கொண்டு போய் நடிக்கவே தேவையில்லை. ஷூட் எப்படி போச்சு அதே மாதிரி இந்த இன்டர்வியூ போகுது இன்டர்வியூ இல்லையா? நாங்க ஆமா சார் லக்கி வெரி லக்கி தான். நம்ம சாப்பிட்டு இந்த இதுல வந்து அங்க பானிபூரி இருக்கு, அதே சாப்பிடலாம் வாங்க இது புடிங்க இல்லனா இது புடிங்க, நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். ஏதோ Garlic அகல் okay வா? வாங்க garlic ஓகேவா? கார்லிக் எது வேணும்? ஜல்ஜீரா ஜல்ஜீரா. ஜல்ஜீரா ஓகே. ஜல்ஜீரா புது பாத்து பாத்து படாது உங்களுக்கு நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடவா? எனக்கும் அப்படியே ஹெல்ப் பண்ணுங்க. சரி சோ உங்களுக்கு ஃபேவரட் ஸ்பாட் சென்னையில எது? எங்க போனா ரொம்ப ரிலீஃபா இருக்கும் உங்களுக்கு சென்னையில? சாப்பிடுற இடமா இல்ல நார்மலா சாப்பிடுறது, ஜாலியா என்ஜாய் பண்றது அந்த மாதிரி. வீக்கெண்ட்ல இங்க போனா ஓகே, சாப்பிடுறதுல இருந்து எல்லாமே என்ஜாயா இருக்கும். பீச் பெஸ்ட். அதுவும் கொஞ்சம் கிரவுடடா இல்ல, வீக் டேஸ்ல போனா கிரவுட் கம்மியா இருக்கும். அப்போ வந்து பீச் வீக் டேஸ்ல ஓகே. ஆமா வீக் டேஸ்ல கம்மியா தான் இருக்கும். சன்ரைஸ் போனா சூப்பரா இருக்கும். பெஸ்டில சன்ரைஸ் பக்கா. நான் உங்களுக்கு எனக்கு வந்து வீட்ல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஏதாவது ஃப்ரீ டேஸ்னா எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபிள்னா வீட்ல இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் ஒரு வாட்டி ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் வந்தப்பதான் நான் வெளியே கூட்டிட்டு போவேன். இந்த மாதிரி பட் பீச் நம்ம இந்த போயிட்டு பாட்டுல வந்து வெளிய சுத்தி இருக்கிறதுனால நீங்க ஏதாவது இடம் சொல்லியே ஆகணும். இப்ப சொல்லுவேன் பாருங்க, அதுதான் வரேன். ஆக்சுவலி ஒரு வாட்டி நாங்க வந்து பீச் போயிட்டு காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு ராமபுரம் மெஸ், ஒரு பழைய மெஸ் இருக்கு. ராமபுரம்லயா? இல்ல ராமபுரம் அப்படின்னு ஏதோ ஒரு, அது வந்து ஐயோ ராமபுரம் தான் நானு. இல்ல அது ஆக்சுவலி ஒரு பேர் எனக்கு ஞாபகம் செல்வியம்மாள் இல்ல. மெஸ் பீச் பக்கத்துல தான் இருக்கு. பீச் பக்கமா? பீச் பக்கம். ராமபுரம் எங்க இருக்கு, பீச் எங்க இருக்கு? இத கட் பண்ணிருங்க. அது பேர் இல்ல அதுதான் வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்கல்ல பெங்களூர் கதைப்படி. பொண்ணு. அவங்க பெங்களூர் பொண்ணு. நம்ம தான் சொல்லி கொடுக்கணும், கிண்டல் பண்ண கூடாது. சரி ஓகே. நான் பெங்களூர் நான் உங்களுக்கு சொல்லி தரேன், ஊர் சுத்தி காமிக்கிறேன்.
எனக்கு அது பேர் சொல்லணும் ஆக்சுவலி. அது ஒரு நான் இது மட்டும் சொல்றேன் ஓகேவா. அது ஒரு பழைய கடை, ரொம்ப ரொம்ப பழைய கடை. அது வீடு மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ள வந்து என்ன சொல்றது, இட்லி பொங்கல் எல்லாம் செம்மையா கொடுத்தாங்க. காலகாலமா அந்த கடை இருக்கு. அந்த எத்தனை காலமா அது தெரியாது, காலகாலமா கடை இருக்கு. அது அந்த பேர் வந்து நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். அது கண்டிப்பா கீழே மென்ஷன் பண்ணுவோம். ஓகே ஓகே ஆமா ப்ரமோஷனா அக்கவுண்ட்ல போட்டுருங்க. அது வந்து நான் நீங்க இன்டர்வியூல மென்ஷன் பண்ணிட்டேன். அது நீங்க என்ன பண்ணணும்னா காலையில எந்திரிச்சு அந்த சன்ரைஸ் பார்த்துட்டு நீங்க அப்படியே அந்த பசியில போய் அந்த இட்லி பொங்கல் சாப்பிட்டீங்கன்னா தூக்கம் வரும். ஆமா, அப்புறம் வீட்டுக்கு போய் தூங்கலாம். அது எப்படி சாப்பாடு சொல்லும் போது கல்ல நவரசம் வருது மூஞ்சில We எல்லாத்துலயும் are நவரசம் foodies, வருது. we are we are very, very foodies. Yeah. சார் ஃபுட்டிஸ் சொன்னோட எனக்கு ஞாபகம் வந்துச்சு. உங்களோட போஸ்ட் ஒன்று நான் பார்த்தேன். பிஹைண்ட் த கேமராவுக்கும் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா இருந்துச்சு இல்லையா? சோ அதுல வந்து 80ல இருந்து 70 கிட்ட வந்துட்டீங்க. டயட் ஃபாலோ அப்ப பயங்கரமா பண்ணிருக்கீங்க. அந்த சீக்ரெட் சொல்லுங்க. நீங்க diet பண்ணீங்க. follow வந்து நீ பிடிச்சதெல்லாம் சாப்பிடலாம், அளவா சாப்பிடணும். ஓகே. இப்போ ஒரு ஹாஃப் தந்தூரி சாப்பிடுறோம்னா அதை குவார்டர் தந்தூரி ஆக்கணும். பிரியாணி வந்து ஃபுல் பிளேட் வாங்கி சாப்பிடாம 1/4 பிளேட் மட்டும் சாப்பிடணும். ஓகே. அண்ட் ஒயிட்ஸ் அவாய்ட் பண்ணா போதும். ஒயிட் ரைஸ்க்கு பதிலா பிரவுன் ரைஸ், சுகர் அவாய்ட் பண்ணணும். இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிளா பண்ணா மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். இல்லைன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டா டயட் பண்ணோம்னா விட்டுருவோம் ஒரு மாசத்துலயே. அதனாலதான் 10 கிலோ குறைக்க எனக்கு 1 வருஷம் ஆச்சு. விட்டு 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 அடி வாங்கி 24 25 னு போட்டுருந்தீங்க இல்லையா? 1 இயர்ல 10 kgs குறைச்சேன். அந்த மாதிரி ஸ்லோவா தான் குறைச்சேன். ஓகே. ஐ திங்க் தட் அது ஒன்னும் ஹெல்த்தியும் கூட. சூப்பர். மேம்க்கு டயட்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஒன்னு அப்படியே இப்படிதான் இருப்பீங்க போல இருக்கு. இல்ல இல்ல அவங்களுக்கும் தேவை இருந்துச்சு அப்போ. டயட் எல்லாருமே தேவை. டயட் குட் ஃபுட் அப்பதான் அதை எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு ஏறாதுங்க சில பேருக்கு. அப்படி லக்கி. ஆமா. இல்ல அப்படியெல்லாம் இல்லங்க. ஆமா. எப்படி தெரியுமா? லக்கி. இல்லங்க அப்படி இல்லங்க அப்படி இல்லங்க ஆமா லக்கி. அப்படி இல்லங்க ஆமாங்க. அப்படி இல்லங்க இல்லங்க. எனக்கு தான் அது கஷ்டம் ஏன் தெரியுமா? நம்ம வந்து சாப்பிடும்போது இதெல்லாம் சரி தேவையில்லாத இடத்துலதான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபேட் வரும். சரியா? இந்த மாதிரி ஃபுட் சாப்பிட்டா ஸ்கின் வந்து எஃபெக்ட் ஆகும் அண்ட் தேவையில்லாத இடத்துல ஃபேட் வரும். சோ அந்த பிரச்சனைகள் இருக்கு. நேத்தினா பாத்தீங்களா? பிரியாணியா? கோனார் கடை பிரியாணியா? இது திண்டுக்கல் பிரியாணி. இது திண்டுக்கல் பிரியாணி. இது தலப்பக்கட்டி 65. தலப்பக்கட்டி 65. சோ ப்ளூம் ஷூட் அப்ப சாப்பிட்ட ஒரு இது பிரியாணி இல்ல, இது வந்து ரீசன்ட்டா இது வந்து இப்போ புது ஸ்கின்ஸ் வந்து பலபலன்னு ஆகி அவங்க ஹீரோயின் ஆகுறதுனால இது வந்து முடிச்சிட்டு நான் வந்து கரெக்டா டயட். எனக்கும் டார்க் சர்க்கிள்ஸா இருக்கு. ஏன் பிளேட் அப்படியே நம்ம வந்து ஒரு டென்ஷன் இதெல்லாம் பார்க்கணும். ஏன் பிளேட் அப்படியே இருக்கு. இங்க இருந்து பானி நாங்க சாப்பிடுறோம். நான் மட்டும் தான் சாப்பிடுங்க. சரி நீங்க சாப்பிடுங்க, நாங்க கேள்வி கேட்கவா? நீங்க சொல்லுங்க உங்க டயட் எப்படி? இப்படிதான் இப்படிதான் டயட்டா? சரி. அண்ணமால் இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம் நோட் புக்ஸ் கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.